புனிதமான இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் தஆலாவிற்கு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெளியிலே இருந்து இங்கே நடைபெறக்கூடிய பயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் மஷாயிக்மாருடைய பரக்கத்தும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்பதை நான் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மனிதர்களாக படைத்திருக்கின்றார். எதற்காக எங்களை மனிதர்களாக படைத்தார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். விலங்குகள், பிராணிகள், ஆடு மாடுகள் ஒரு இலட்சியம் இல்லாமல் வாழ்வது போல நாங்களும் இலட்சியம் இல்லாமல் பிறந்து வளர்ந்து திருமணம் செய்து வாழ்ந்து மனிதர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். எந்த ஒரு இலட்சியமும் இல்லாமல் பிறந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கின்றார். ஒரு இலட்சியத்தோடு, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு எங்களை படைத்திருக்கின்றானா என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்து அந்த அடிப்படையே நாங்கள் வாழ்வோம். ஏதோ உலகத்திலே பிறந்து விட்டோம், வாழ்ந்து மறைத்து விடுவோம் என்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது. அது மறுமை நாளிலே மிகவும் பெரிய கைசேதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். உலகத்துடைய செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மேற்கொண்டு விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்தில் நாங்கள் பொதுபோக்கானவர்களாக, கவனமற்றவர்களாக நாங்கள் இருந்து மரணித்தால் மறுமை நாளில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்தில் கை சேரப்பட்டவர்களாக நஷ்டமடைந்தவர்களாக நாம் மாற வேண்டிய நிலை ஏற்படும். எனவே நாங்கள் இதை கவனத்தில் எடுத்து இதை ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் சிந்தனையிலே எடுத்து செயல்பட வேண்டும். இதற்காகத்தான் தரிக்கக்கூடிய ஷேகுமார்கள் வந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, இதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள். இறுதியாக எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்காகத்தான் வந்தார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய வழிவழியாக பரம்பரையாக சாதாக்குமார்கள், வழிமார்கள், தரைக்காக்கள், சேகுமார்கள் எல்லாம் வந்தது எதற்காக? இந்த மனிதனை சரியான பாதையிலே விட்டு சென்று அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக நெருக்கம் அடைந்தவனாக மாற்றுவதற்காகத்தான் நான் மேலே குறிப்பிட்ட நல்லவர்கள், பெரியோர்கள் அனைவரும் இந்த உலகத்திலே வழிகாட்டுவதாக வந்தார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று படைக்கவில்லை என்று சிலர் இதற்கு பொருள் சொல்வார்கள். வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தான் என்று சிலர் பொருள் சொல்வார்கள். அது ஒரு வெளிரங்கமான பொருளாக இருந்தாலும் செய்யுங்கள் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதேபோல முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இல்லா லியஅரிஃபூனி வ யஅ்புதூனி, என்னை அறிந்து வணங்குவதற்காக, என்னை அறிவதற்காகத்தான் நான் இந்த மனிதனையும் ஜின்னையும் படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் வணக்கம் என்பது அறிவு இல்லாமல் ஏற்படாது என்பதை முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய ஞானம், அவனை பற்றிய அறிவு, மஅரிஃபா இல்லாமல் ஒரு மனிதன் இபாதத்தை செய்தார், தொழுகை மாத்திரமல்ல, இபாதத்தில் பொதுவாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் அது வணக்க வழிபாடாக ஆக மாட்டாது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இதை ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொன்னால் தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிவாளிலே நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இருக்கின்ற வேளையிலே ஒரு மனிதர் வருகின்றார். அவர் யார் என்பது உங்களுக்கு எவருக்குமே தெரியாது, உங்களுக்கு அறிமுகமற்ற ஒரு மனிதர். ஆனால் எனக்கு மாத்திரம் அவரை தெரியும். அவர் ஒரு பெரிய மனிதர், ஒரு ஷேக், ஒரு தரிகாவின் தலைவர் என்பது எனக்கு மட்டும் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். அவரை கண்டவுடன் நான் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை செய்து அவரை அழைத்து அமர்த்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? அவர் பெரிய மனிதர், ஒரு செய்தி, ஒரு தரிகாவின் தலைவர் என்பதற்காக, அவருடைய அந்த நட்பெயருக்காக, நல்ல தன்மைகளுக்காக அவரை நான் கௌரவப்படுத்தினேன், கண்ணியம் செய்தேன். நீங்கள் அனைவரும் அவரை பற்றி எதுவுமே தெரியாது, அவர் யார் என்பது தெரியாது, அவர் எந்த தன்மையிலே உள்ளவர் என்பது புரியாது. இருந்தும் மௌலவி அவரை கண்ணியப்படுத்துகின்றார். நாங்களும் ஏதோ ஒரு பெரிய மனிதராக இருக்குமோ என்னவோ தெரியாது, மௌலவி கண்ணியப்படுத்துவதற்காக நாங்களும் அவரை கண்ணியப்படுத்துவோம் என்று நீங்களும் மனிதருக்கு மரியாதை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது நான் செய்தது உண்மையான கண்ணியமா அல்லது நீங்கள் செய்தது உண்மையான கண்ணியமா? நீங்களும் கண்ணியம் செய்தீர்கள், எழுந்திருந்தீர்கள், வரவேற்றீர்கள். நானும் எழுந்திருந்தேன், கண்ணியம் செய்தேன், வரவேற்றேன். உண்மையான கண்ணியம் எது? நான் செய்ததுதான் உண்மையான கண்ணியம். எனக்கு அவரை தெரியும், அவருடைய தன்மை தெரியும், அவருடைய தகுதி தெரியும். அவரை பற்றி அறிந்து
இவர் உண்மையிலேயே கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்தான், நாம் எழுந்திருந்து மரியாதை செய்ய வேண்டியவர்தான் என்பதை நான் உணர்வுபூர்வமாக அறிந்து அவரை கண்ணியம் செய்தேன், அவரை வரவேற்றேன். இதுதான் உண்மையான கண்ணியம், மனதிலே இருந்து எழுந்த கண்ணியம். நீங்கள் செய்வது கண்ணியம் தான், ஆனால் யதார்த்தமான மனப்பூர்வமான கண்ணியம் அல்ல. யாரும் அவரை அவருடைய தன்மை புரியவில்லை, ஆனால் ஏதோ என்னை பார்த்து நீங்கள் அதை கூட செய்வீர்கள். உலகபூர்வமான ரூஹானியத்தான கண்ணியம் நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் அறிந்தவன் செய்தால் அது நீங்கள் செய்தது உண்மையான கண்ணியம் தான். அறிவதற்கு முன் செய்த கண்ணியம் சரியான கண்ணியம் அல்ல, உலகபூர்வமான கண்ணியம் அல்ல. இது ஒரு உதாரணம். இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறியாமல் ஒருவர் எவ்வளவுதான் இபாதத் செய்தாலும் அது உண்மையான இபாதத் அல்ல. அதுதான் இந்த திருமறை வசனத்திலே விளக்கம். அவனை பற்றி அறிந்து அதன் பின்னர் செய்யக்கூடிய இபாதத்து தான் உண்மையான இபாதத். அதற்காக அறிய மட்டும் நாங்கள் இபாதத்தை செய்ய தேவையில்லை, அறிந்த பின்னர் இபாதத்து செய்தால் போதும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவனை பற்றிய அறிவையும் நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் என்று அவனை பற்றிய அறிவை புரிந்து கொள்கின்றீர்களோ அன்று உங்களுடைய இபாதத்து பரிபூர்ணமானதாக அமையும். இந்த வழியை காட்டுவதற்காகத்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் ஷேகுமார்களும் வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறிய வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் நேரத்துக்கு சொல்தால் மாத்திரம் போதும் என்பது அர்த்தம். அப்படியாக ஈமானுடைய முதல் கடமையாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்பது அவசியமற்றதாக உண்டு. ஆமது பில்லாஹி என்பதுதான் முதலாவது கடமையாக ஈமானுடைய வரலாறு கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி தெரிந்தவர்களாக புரிந்தவர்களாக வணக்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தார், மனிதர்களாக படைத்தார் என்பதை இந்த திருமறை வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு இஸ்லாத்திலே மக்களை அழைப்பதற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள், முஆதே இன்னக தக்தமு அலா கௌமின் அஹ்லி கிதாபின், நீங்கள் வேதத்தை உடைய மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக நீங்கள் போகின்றீர்கள். நீங்கள் முதலிலே அவர்களை அழைக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றி அறிவதற்குத்தான். இங்கே இபாதத் என்பதற்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பதுதான் பொருள். காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் முதலிலே அழைக்க வேண்டியது இபாதத்துல்லாஹி, அல்லாஹ்வை பற்றிய அவனை பற்றி அறிவதற்கு நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து விட்டால் அதன் பின்னர் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள். என்ன சொன்னார்கள்? முதலிலே நீங்கள் அல்லாஹ்வை பற்றிய அறிவின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். அந்த அறிவர்களுக்கு ஏற்பட்ட பின்னர் தொழுகையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதன் பின்னர் ஜக்காத்தை சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பியதிலே இருந்து அல்லாஹ்வை பற்றிய அறிவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மனிதர் வருகின்றார், வந்து கேட்கின்றார், நாயகமே உங்களிடத்திலே நான் புதுவிதமான அறிவுகளை பற்றி அறிய வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், மா தனாக்கி ரஹ்மில் இல்மி, நீ புதுமையான அறிவு படிக்க வந்திருக்கின்றாய். ரஹ்முல் இல்ம்,
அறிவிலே தலையாய அறிவை பற்றி நீ என்ன செய்திருக்கின்றாய் என்று கேட்டார். அப்போது மனிதர் கேட்கின்றார், அறிவின் தலையாய அறிவு, தலைமைத்துவமான அறிவு எதிராயகமே என்று கேட்கின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கின்றார்கள், ஹல் அரஸ்த ரப்ப அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நீ அறிந்தாயா? அப்போது அந்த மனிதர் இந்த அறிவிலே இருந்து நாங்கள் எதை புரிந்து கொள்ள முடியும்? அறிவில் தலையாய அறிவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அறிவு, அவனை பற்றிய ஞானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அறிவு முக்கியமானது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காகத்தான் தன்னை பற்றி அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்ராஸிலே சொல்லி இருக்கின்றார். அதே போல ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, அவனை தவிர வேறு இலாஹ் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்வதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் பல்வேறுபட்ட வசனங்களிலே அவனை பற்றி அவன் சொல்லி இருக்கின்றான். இவைகளை எல்லாம் தொகுத்தெடுத்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தன்னை பற்றி சொன்ன விடயங்களை எல்லாம் தொகுத்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்னென்னெல்லாம் சொன்னார்களோ அவைகளை அனைத்தையும் தொகுத்து எடுத்து தரிக்கத்துடைய சூபியாக்கள் எங்களுக்கு சுருக்கமாக சொல்லித் தந்தார்கள். அவைகளை நாம் என்னுடைய சேகுமார்களிடத்திலே கேட்டு படித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன, எப்படி நாங்கள் சுருக்கமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். முதலில் அல்லாஹ் என்றால் என்ன என்பதை தெரியும். அல்லாஹ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அதை தெரியும். அது தெரியாமல் நான் முஸ்லிம், நான் முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவருக்கு பேரளவிலே செல்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அல்லாஹ் என்றால் بكل موجود الحق الجامع لصفات الإلهية المنحوت من حكم الربوبية المتفرد من وجود الحقيقي، فإن كل موجود سواه غير مستحق للوجود. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மக்தபுல் அஸ்மா என்ற நூலில் 61வது பக்கத்திலே அல்லாஹ் என்ற இந்த சொல்லுக்கு, இந்த பெயருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரைவு. நான் பேசக்கூடிய விடயங்கள் மிகவும் ஆழமான விடயங்கள், கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகங்களை உலமாக்களுக்கு, யதார்த்தம் தெரிந்த உலமாக்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சேவமார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்பது ரஜாலிமா அவர் சொல்லக்கூடிய இஸ்முல் மௌனூனில் ஹக்கில் ஜாமிஇ லிசிஃபாத்தில் இலாஹிய்யா, தெய்வீக தன்மைகள் அனைத்தையும் பொறுத்துள்ள உண்மையான யதார்த்தமான உள்ளமைப்புரிய பெயர் அல்லாஹ். தெய்வீக தன்மைகள் அனைத்தையும் பொறுத்து யதார்த்தமான உள்ளமைக்குரிய பெயர் அல்லாஹ் என்பது, அந்த பெயர் தான் அல்லாஹ் என்று வரும். சகல தெய்வீக தன்மைகளையும் அது பொறிந்திருக்கும். அந்த மௌஜூதுல் ஹகீகி என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்தமான உள்ளமைக்குரிய பெயர் தான் அல்லாஹ். அதை தவிர மற்ற சகல உள்ளமைகளும் இல்லாத உள்ளமைகள், அவைகளுக்கு சுயமான உள்ளமை கிடையாது. படைப்புகளுக்கு சுயமான உள்ளமை இல்லை. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சுயமான உள்ளமை உள்ளது. அந்த உள்ளமை சகல விதமான தெய்வீக தன்மைகளையும் கொண்டமைந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் சூபியாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவன், அவனுக்கு எந்த விதமான இணையுமே கிடையாது, இணை துணையற்றவன். அவனை போல் எதுவுமே இல்லை. வலா இலாஹ கைருஹு, அவனுக்கு வேறான எந்த ஒரு இலாஹும் இல்லை. அவன் பூர்வீகமாக ஆரம்பம் முடிவற்ற
அவன் அறிவதும் இல்லை, மாறுபடுவதும் இல்லை, விகாரப்படுவதும் இல்லை. அவனை பற்றி இப்படித்தான் சிந்தித்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்துவிட முடியாதவன். அப்படிப்பட்டவன் அவன். ஒருவனை நாங்கள் சொல்லுகின்ற போது எண்ணிக்கையில் ஒருவனை நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் எண்ணிக்கையில் ஒருவன் அல்ல. அப்படி சொன்னால் அவன் எண்ணப்பட்டவனாக ஆகிவிடுவான். والله تعالى واحد لا من طريق العدل ولكن من طريق انه لا شريك له لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. உலமாக்களுக்கு புரியும். நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்கள் எல்லாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தான் ஈமான் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலமாக்களுக்கு மாத்திரம் ஈமான் கடமையானதல்ல, சகல மனிதர்களுக்கும் ஈமான் கொள்வது கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிக்கையில் ஒருவன் சொன்னால் அவன் எண்ணப்பட்டவனாக ஆகிவிடுவான். ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நாங்கள் எண்ணிவிட்டால் அது ஒரு கட்டுப்பாட்டை அமைந்ததா ஆகிடுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு இருக்கின்றதா? கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது. அவனுக்கு எல்லை கட்டுப்பாடு இல்லை. அப்படிப்பட்டவனை ஒருவன் என்று எண்ணி கட்டுப்படுத்த முடியாது. அவன் ஒருவன் தான், எண்ணிக்கையில் அல்ல. அவன் வினை துணை அற்றவன் என்ற வகையில் ஒருவன். மின் தரத்தில் அன்னவுள்ளாக இருக்கிறவன். அவனுக்கு எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் அவன் ஒருவன். எண்ணப்பட்ட ஒருவனுக்கு நாங்கள் அவராக வேண்டிக் கொள்ளக்கூடாது. ஒருவன் தான் வினை துணை அற்றவன் என்ற வகையில் அவன் ஒருவன். அவனை போல் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் அவன் ஒருவன். அவன் தனக்கு வைக்கப்பட்ட பெயர்கள், அஸ்மாவு சுன்னாவிலே வைக்கப்பட்ட சகல பெயர்களும் அவனுடைய சகல தன்மைகளும் எப்போதும் உள்ளவன். அந்த தன்மைகள் அவனுக்கு எப்போதும் பூர்வீகமாக உள்ளவைகள். புதிதாக ஏற்பட்ட பெயர்களோ புதிதாக ஏற்பட்ட தன்மைகளோ அல்ல. எதிரும் புதிருமான தன்மைகள் அவனுக்கு இருக்கின்றது. எதிரும் புதிருமான பல்வேறுபட்ட தன்மைகள் அவனுக்கு இருக்கின்றது. அது அவனுக்கு மாத்திரம்தான் ஒரு முந்தினவனும் அவன், பிந்தினவனும் அவன், வெளியானவனும் அவன், உள்ளானவனும் அவன் என்ற எதிரும் புதிருமான தன்மைகள். சொல்லிட்டார். எனவே அவன் எதிரும் புதிருமான தன்மைகள் கொண்டவன். அவனுடைய ஜாத்தை, அவனுடைய உள்ளமையை இப்படித்தான் நாங்கள் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி பேசிவிட முடியாது. அவனுடைய செயலுக்கு தக்கிலீவு கிடையாது. அவனை யாரும் சொல்லி அவனை செய்ய வைப்பதாக அவனுக்கு கஷ்டம் எதுவும் கிடையாது. எந்த விடயத்தையும் அவன் சுலபமாக ஆகக்கூடிய அவனுடைய தன்மைகள் மாறுபடுவதில்லை. அவனுடைய திருப்பெயர்கள், திருநாமங்கள் மாற்றமடையக்கூடியதல்ல. இவைகளை நான் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய இருக்கக்கூடிய குதிரத்து, இராதத்து, கலாம், இல்மு, அதாவது சக்தி, நாட்டம், பேச்சு, இவ்வாறான தன்மைகள் அவனுக்கு எப்போதும் ஆணியிலேயே உள்ளவை. இல்மு அறிவை எடுத்துக் கொண்டால் அவன் அறிவு இல்லாமல் இருந்து பிறகு அவன் அறிவு ஏற்பட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் எங்களை போல அறிவு இல்லாமல் இருந்து பிறகு அறிவு அவனுக்கு ஏற்பட்டது என்று நாங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்போதும் ஆணியிலேயே அவன் எல்லா அறிவுகளும் உள்ளவன் தான். அது அவனுக்கு யாராலும் வழங்கப்பட்டதல்ல. தனக்குத்தானே தன்னிலே உண்டான அறிவை கொண்டவன், தன்னிலே உள்ள அறிவை கொண்டவன். எப்போதும் அறிவும் சக்தியும் பேச்சும் உயிரும் ஹயாத்தும் எப்போதும் உள்ளவன். புதிதாக அந்த தன்மைகள் அவனுக்கு ஏற்பட்டதல்ல. அவன் சகல சிறுச்சிகளையும் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்கக்கூடியவன் போன்ற விடயங்களை நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லையானால் நாங்கள் அவனை பற்றி தெரியாத ஈமான் கொள்ளாதவர்களாக ஈமான் பூர்ணமற்றவர்களாக அவ்வாறு இருக்கின்ற போது எங்களுடைய வணக்கம் பூர்ணமற்றதாக
பிரயோஜனமற்றதாக ஆகும். இவ்வாறு அவனை பற்றி அறிந்தவர்கள்தான் வழிமார்கள். நாங்கள் எத்தனையோ வழிமார்களை நினைவுபடுத்துகிறோம், அவர்களுக்கு சந்தூரி கொடுக்கின்றோம், அவர்கள் கோர்வை செய்த ராஜ்களை நடத்துகின்றோம். நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் தான் நன்மையான காரியங்கள். ஆனால் இந்த விலாயத் என்பது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. வழித்தனம் என்பது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. காரணம் என்ன? அது ஒரு படித்தரம், ஒரு தகுதி. அந்த தகுதியை ஏனைய முஸ்லிம்களும் மூமின்களும் அடையலாம். ஒருவர் நபியாக முடியாது, அது அல்லாஹ் தஆலா விரும்புகிறவரை மாத்திரம்தான் நபியாக. ஒருவர் வலியாக ஒரு ரசூலாக முடியாது, அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவரை மாத்திரம் ரசூலாக. ஒருவர் வலியாக முடியும், அல்லாஹ் தஆலா தான் விரும்புவதை தான் வலியாக ஆக்குவார். ஆனால் அது அசாத்தியமானதல்ல, எல்லோருக்கும் அது சாத்தியமானது. அவன் விரும்பினால் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் வலியாவதற்கு ஒருவருக்கு சாத்தியம் இருக்கின்றது. நபியாக ரசூலா ஆவது இனிமேல் யாருக்கும் சாத்தியம், அது முடித்து விட்டவர், அது அசாத்தியம் இனிமேல். எனவே இந்த வழிமாற்றம் நாங்கள் நினைவுபடுத்தக்கூடிய எங்களுடைய சேகமாக அதே போல ஏனைய தலைக்காக்களின் சேகமாக இவர்கள் எல்லாம் வரி என்ற அந்தத்தை எவ்வாறு பெற்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த வழியிலே சென்றால் நாங்களும் வழியாக ஆகலாம் வழியாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். வழி என்றால் என்ன? நாங்கள் அவளியாக்கள் பேசிக் கொள்கிறோம். வழி என்பதுதான் அவருடைய ஒருமை சொல். அவுலியா என்பது வழி என்ற சொல்லின் பன்மை சொல். அப்படியானால் வழி என்றால் என்ன? அது கழிவு, அல்லாஹ்வை நெருங்கியவர். அதிகாரி என்று ஒரு பொருள் இருக்கின்றது, அதுவும் சரியான பொருள் தான். அது மாத்திரம் பொருள் அல்ல, அல்லாஹ்வை நெருங்கியவர், அல்லாஹ்வை அறிதல், அவர் அல்லாஹ்வை அறிந்தவர். வைகள் விலாயத்த நீ மாறிவத்துள்ளார். விலாயத் என்பது வலித்தனம் என்பது அல்லாஹ்வை பற்றி அறிவது. எனவே அல்லாஹ்வை பற்றி அறிந்து அவரை நெருங்கியவர் தான் வலித்துள்ளா, வலி என்று அழைக்கப்படுகிறார். அவர் அல்லாஹ்வை நெருங்கியவர். அப்படியானால் அல்லாஹ்வை நெருங்கியவர் என்றால் இது என்ன நெருக்கம்? அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், வலியுல்லா எப்படி அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இது விடத்தை கொடுத்த நெருக்கமா, எப்படியான நெருக்கம் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். விடத்தை கொடுத்த நெருக்கம் அல்லாஹ்வை கொண்டு சாத்தியப்படுமா? அல்லாஹ் எங்கேயாவது ஒரு இடத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால்தான் இடத்தை கொடுத்த நெருக்கம் சாத்தியமா. வஹாபிகள் சொல்வது போல அல்லாஹ் தஆலா அருகிலே இருக்கிறார் என்று சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையா? இல்லை, அது சிறுநான கொள்கை, முஜஸ்ஸிமாக்களுடைய கொள்கை. அல்லாஹ் தஆலா இடம் தளத்தை விட்டும் தூய்மையானவன், அவனுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. எங்குமா இருப்பவர் அவர், அவனுக்கு இந்த இடம் என்று ஒரு இடம் கிடையாது. இடத்தை கொண்டு அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான், அவன் எங்கும் இருக்கின்றான். எனவே இந்த வழி அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்றார் என்றால் இடத்தை பொறுத்த நெருக்கம் அல்ல, கருத்தை பொறுத்த நெருக்கம். ஹதீஸிலே வருகிறது, புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய அடியான் என்னை ஒரு சான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன் அல்லாஹ் சொல்லுவார். என்னுடைய அடியான் என் பக்கம் என்னை நோக்கி ஒரு சான் நெருங்கி வந்தார், நான் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். என் பக்கம் என்னுடைய அடியான் ஒரு முலம் நெருங்கி வந்தார், நான் ஒரு பாவம் நெருங்கி வருவேன். இந்த அடியான் என்னிடத்திலே நடந்து வந்தார்,
நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் சொல்லுவேன். ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், புகாரி 7405வது ஹதீஸ். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலும் அடியானிடத்திலும் இருந்து கொண்டும் ஒரு தானும் ஒரு முழமும் நடந்து ஓடியும் நெருங்குவதாக நாங்கள் நினைத்துக் கொள்ள முடியுமா? அதுவா இதற்கு அர்த்தம்? இல்லை, அவ்வாறு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஏன் சொல்லுகிறார்? இது என்ன நெருக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கருத்தை பொறுத்த நெருக்கம், இடத்தை பொறுத்த நெருக்கம் அல்ல. இன்னொரு ஹதீஸிலே, ஹதீஸ் குஃபியிலே நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதாக, அதுவும் புகாரியிலே வரக்கூடிய 6502வது மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா ஃபரதுஹு அலைஹி ولا يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه فاذا احببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உலமாக்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். என்னுடைய அடியான் என் பக்கம் பரவான வணக்கங்களை கொண்டு நெருங்கி வருகின்றார். பரவான வணக்கங்களை செய்வதன் மூலம் அவன் நெருங்கி வருகிறார். அதே போல நபிலான சுன்னத்தான வணக்கங்களின் மூலமும் என்னுடைய அடியானின் பக்கம் நெருங்கி வருகின்றார். இவ்வாறு நெருங்கி வருகின்ற போது நான் அவனை விரும்பும் வரை அவன் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். நான் அவனை விரும்பிவிட்டால் அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுவேன். அவன் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிவிடுவேன். அந்த ரெண்டு தன்மைகளாக மாத்திரமல்ல, அவன் பிடிக்கும் கையாகவும் நான் ஆகிவிடுவேன். அவன் நடக்கும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படியானால் பரவான வணக்கங்களை கொண்டு நெருங்குவது என்றால் என்ன? அது எப்படி? சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு, நஃபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்குவது என்றால் என்ன? அது எப்படி? இது இடத்தை பொறுத்த நெருக்கமா அல்லது கருத்தை பொறுத்த நெருக்கமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை புரிந்து நெருங்கியவர்கள் தான் வழிமாறு. சும்மா பிறந்தது, வாழ்ந்தது, மறைத்து வழியாக இவைகளை புரிந்து இறைவனை நெருங்கியவர்கள் தான் வழிமார்கள். அவர்களைத்தான் நாங்களுக்கு கொண்டாடுகின்றோம், நினைவுபடுத்துகின்றோம். அவர்களின் பேரை நாங்கள் அங்கீகரிக்கப்படுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புரிதலிலே வரக்கூடிய இந்த நெருக்கங்கள் என்ன? இடந்தமனமான நெருக்கங்கள். அல்லாஹ்விடத்திலும் அடியானிடத்திலும் இருந்து நெருங்குவதல்ல. அப்படி வந்தால் அல்லாஹ் தஆலாவை கட்டுப்படுத்தியாக கருத்தை பொறுத்த நெருக்கம். அதே நேரத்தில் அது விடம் சம்பந்தப்பட்டதும் அல்ல. அது எப்படி? ஒரு மனிதர் இருக்கின்றார், என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார், நான் தாரியிலே இருக்கின்றேன், அவர் பொருளிலே இருக்கின்றார். நெருங்கிய நண்பர். இப்போது எனக்கும் அவர்களிலே நெருக்கம் இருக்கின்றா இல்லையா? நெருக்கம் உண்டு. என்ன நெருக்கம் உண்டு? விடத்தை பொறுத்த நெருக்கம் உண்டா? இல்லை. இடரீதியாக இருந்தால் நான் இடத்திலே இருக்கிறேன். கருத்தை பொறுத்த ஒரு நெருக்கம் உண்டு. நட்பு என்ற நெருக்கம் உண்டு. நான் எந்த நேரம் அவருக்கு போன் எடுத்தாலும் வந்து கலைப்பார். நான் என்ன உதவி கேட்டாலும் எனக்கு அவர் செய்வார் அந்த இடத்தில். அப்படியான நெருக்கம் உண்டு. ஆனால் கருத்தை பொறுத்த நெருக்கம், ஆனால் இடமும் சம்பந்தப்படுகின்றது. ரெண்டு பேர் இடங்களிலே இருவரும் இருக்கின்றார். இப்படியான நெருக்கமும் அல்ல. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நெருக்கம் வேறுபட்டு இருந்து கொள்வது. கருத்தை பொறுத்த நெருக்கம் உண்டு. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மஹப்பத் தெளிவாக புரிந்து கொள்வது. அல்லாஹ்விடத்தில் இருப்பதாகவும் அடியானிடத்தில் இருப்பதாகவும் இவன் வணக்கம் செய்ய செய்ய அல்லாஹ்வுக்கு மஹப்பத் ஏற்பட்டு இப்போது ஒரு கருத்தை பொறுத்த நெருக்கம் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் ஏற்பட்டு விட்டதாகவும் அதே நேரத்தில் அடியானிடத்திலும் அல்லாஹ் இடத்தில் இருப்பதாகவும் உடையாக இருப்பதும் கூடாது. அந்த நெருக்கம்
இது இடத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் கருத்தை பொறுத்தவர்கள் இருக்கும், ராஜ்யத்தான இருக்கும். அது என்ன? அதைத்தான் இந்த ஹதீஸ் குர்சியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். நபுலான மாற்றங்களை கொண்டு நெருங்குதல், பரவான மாற்றங்களை கொண்டு நெருங்குதல். ஒரு நவாபில் குருபுல் பராய். குருபுல் நவாபில் என்றால் என்ன? ஜவால் சிவாசி பசரியத்தி மனிதனுடைய கட்டுப்பாடற்ற தன்மைகள் இந்த மனிதனிலே இருந்து நீங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டுப்பாடற்ற தன்மைகள் இந்த மனிதனிலே வெளியாகிறது. இதுதான் குர்புல் நவாபில். ஒரு அடியான் ஒரு வலியுல்லாவை நாம் வைத்துக் கொள்வோமே, அவர்கள் தான் நெருங்கியவர்கள். ஒரு வலியுல்லா இருப்பதாக வைத்துக் கொள்ளும். இவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்து அவர்களிலே இருந்த கட்டுப்பாடுடைய தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போய், கட்டுப்பாடு தன்மையினால் சாதாரண மனிதர்கள் இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் கட்டுப்பாடு தன்மை. பாதை கட்டுப்பாடே வாது. இந்த கேடு தங்காலே இருக்கிறது, எங்களால பார்க்க முடியாது. கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு 500 மீட்டர் தங்கால அல்லது 1000 மீட்டர் தங்கால ஒருவர் பேசக்கூடியதை எங்களால ஒளிபெருக்கி இல்லாமல் சாதாரணமாக பேசக்கூடியதை எங்களால் கேட்க முடியாது. உங்களுடைய கேள்வி கட்டுப்பாடே குறையுடைய கேள்வி. எங்களுக்கு குறிப்பிட்ட பாடத்தை தான் தூக்கேது. ஒவ்வொரு உடல்நிலையை குறித்து தூக்கேது. சாதாரணமாக வைத்துக் கொள்ளும். ஒரு நாள் 500 கிலோமீட்டர் தேர்தலை வைத்துக் கொள்ளும். 50 லட்சம் கிலோகிராம் தெரியுமா? தூக்கல. 5 மில்லியன் கிலோல ஒருவரால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அவருடைய சக்தி கட்டுப்பாடு சக்தி. எவ்வளவு தூரம் நடக்கிறது, எப்படி வேணுமா நடக்கிறது? 10 கிலோமீட்டர் நடக்கணும், அல்லது 50 கிலோமீட்டர் நடக்கணும், அல்லது 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும் எடுத்துக்கொள்ளும். இதுக்கு ஒரு நேரம் இருக்குமா இல்லையா? எவ்வளவு நேரம் போகும்? 100 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஒரு 10 மணி அனுபவம் வைத்துக்கொள்ளும். கட்டுப்பாடு 100 கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல நடக்கணுமா? அப்படியானால் நான் சொன்ன பார்வை, கேள்வி, கையினால் பிடிக்கக்கூடிய சக்தி, காலினால் நடக்கக்கூடிய நடை அத்தனையும் கட்டுப்பாடுடையது, எல்லையுடையது, குறைவுடையது. இந்த சக்தியை தான் அல்லாஹ் மனிதனுக்கு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு தன்மைகள் அனைத்து நீங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் கட்டுப்பாடு அற்ற தன்மைகள் நிலை வெளியாகும். இதுதான் குர்புன் நவாபில், நபுலான வணக்கங்களை கொண்டு நிறுத்துகிறது. கட்டுப்பாடு தன்மை. அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு சோதனை நடக்கிறது பார்க்கணுமா இல்லையா? எங்க இருக்கிறது பார்க்கணுமா இல்லையா? காலில் கருங்கடலில் கருங்கல்லில் ஊறக்கூடிய கட்டடத்தை அவன் பார்ப்பான். அவனுடைய காலடி ஓட்டையும் அவன் கேட்பான். தெரியாது சொல்வார். காலினுடைய இருட்டுவிடும் கருங்கடலில் கருங்கல்லில் ஊர்ந்து செல்லக்கூடிய கட்டெரும்பு, எறும்பு நன்றி ஞானிகளுமா எறும்பு பூச்சி, அதை அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவன். அதனுடைய காலடியிலே இருந்து வரக்கூடிய ஓட்டையையும் அவன் கேட்கக்கூடியவன். கட்டுப்பாடு பார்வை கேட்கும் அல்லாஹ்வுக்கு. இந்த கட்டுப்பாடுக்கு தன்மை இந்த வலியுல்லாவிலே வெளியாகிற போது இவர் அல்லாஹ்வின் கருத்தை பொறுத்து நெருங்கியவர்களாக மாறுகிறார்கள். அதே போன்றுதான் அவருடைய கையிலே ஏற்படக்கூடிய சக்தியும் காலிலே ஏற்படக்கூடிய சக்தியும் தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சகல கட்டுப்பாடுடைய தன்மைகளும் நீங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டுப்பாடு அற்ற தன்மைகள் அவர்களை வெளியாகும் போது நாங்கள் அதை பார்க்கும்போது கராமத் அற்புதம் காட்டுகின்றார்கள். ஆச்சரியப்படுகின்றோம். ஆச்சரியம்தான் எவ்வாறு இந்த அற்புதத்தை காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிவது.
அதை பற்றி சிந்திப்பதில்லை. வலியுல்லா கராமத்து காட்டினார்கள் பேசிவிட்டு சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தரக்கூடிய நாற்காலியையும் வாங்கி கொண்டு நாங்கள் செல்லுகிறோம். தவறு செல்லுகிறோம். சிந்தித்து பார்க்கிறோம். மனிதர்களா அல்லாஹ் எதற்காக படைத்தால் அவனை அறிந்து வணங்கி அவனை நெருங்கி நல்லடியானாக ஆகுவதற்காக படைக்கின்றோம். சும்மா ஆடு மாடுமனை பிறகு வாழ்ந்து மறைந்து போவதற்கு எங்களை படைக்கும். இதற்காக தான் நெல்மார்கள் வந்தார்கள், வன்மார்கள் வந்தார்கள், சேகமார்கள் வந்தார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை பற்றி அறிய கற்றுக் கொள்ள வேண்டும். அவனை பற்றி அறிய அறிய அந்த அறிவின் மூலம் அறிவு வணக்கம் செய்ய செய்ய அந்த அறிவின் மூலமும் அந்த விவாதத்தின் மூலமும் இந்த மனிதனுடைய கட்டுப்பாடுடைய தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போய் கட்டுப்பாடற்ற தன்மைகள் அவனுடைய வெளியாகிற போது அவன் விரைவழி இன்னொரு நெருக்கமும் இந்த நெருக்கத்தை கொஞ்சம் கவனமாக விளைவு உலகத்தில் நெருக்கத்தை எல்லாரும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வாங்க அளவு. இந்த நெருக்கம் இது விளங்காது, ஆனால் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஹதீஸிலே வந்த நெருக்கம் தான், நான் கொண்டு வந்த நெருக்கம் அல்ல. ஹதீஸிலே என்ன வருகின்றது? என்னுடைய அடியான் சரளான வழக்கங்களை கொண்டு நெருங்குகிறான், நபலான வழக்கங்களை கொண்டு நெருங்குகிறான். அப்ப நபலான வழக்கத்துக்கு என்ன, நபலான வழக்கத்தை கொண்டு நெருங்குவதால் என்ன என்பதை நான் சொல்லிவிட்டேன். பரலான வழக்கத்தை கொண்டு நெருங்குவதால் என்ன? ஒரு பராய் عن شعور إدراك الموجودات حتى عن نفسه بحيث لم يبق إلا وجود الحق. ஒரு மனிதன், ஒரு அடியான் தான் இருக்க இல்லாதவன், நான் என்று ஒருவன் இல்லை என்று தன்னை இல்லாமல் அடங்கி அதற்கு சகல சிருஷ்டிகளும் தன் அல்லாமல் ஏனைய சகல சிருஷ்டிகளும் இல்லை, தான் இல்லை, வேறு சிருஷ்டிகளும் இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய வஜூதை தவிர, அவனை தவிர எதுவுமே இல்லை என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து அதை தன்னை அழித்து எல்லாம் இல்லாதது என்ற முடிவுக்கு ஒருவர் வந்து அதை உணர்வு வருகின்ற போது அவன் குர்புல் பராய் என்று சொல்லப்படக்கூடிய நெருக்கத்தை பெறுகிறார். இந்த நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் வருமாறு. இதை பெறாமல் ஒருவர் வழியாக ஆக முடியாது. தான் இல்லை, மற்ற சிருஷ்டிகளும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஜூதை தவிர எதுவும் இல்லை என்ற நெருக்கத்தை பெற்றவர்கள். அந்த நெருக்கத்தை பெற்றால்தான் அவர் ஹிதாயத் என்ற பதவியை பெறுகிறார். வலியுல்லாஹ் அல்லாஹ் அறியாதவர்களுக்கு எப்படி சும்மா ஒரு எம்பி போஸ்ட் இருக்கிறாலே அல்ல ஒரு முனிசிபல் ஒரு போஸ்ட் இருக்கிறாலே எவ்வளவு கஷ்டம். அப்ப அல்லாஹ்வுடைய பாவப்படுகிறா, அல்லாஹ்வுடைய ஒரு போஸ்ட் ஒரு அதிகாரத்தை பெறுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அதிகாரியாக ஆவதாக இருந்தால் அது எப்படியான பதவியாக இருக்கும்? லேசில் கிடைக்கிற பதவியாக இருக்குமா? இல்லை. அவ்வாறு நெருக்கத்தை பெற்றவர்கள், தன்னையே இழந்தவர்கள். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இது என்ன நெருக்கம்? ஜாத்தியத்தான் நெருக்கம் என்று நான் சொல்கிறேன். தங்க மாலைக்கும் தங்கத்துக்கும் முடியல நெருக்கம், அந்த நெருக்கம். கடல் அலைக்கும் கடலுக்கும் என்ன நெருக்கம்? அந்த நெருக்கம். பாய்க்கும் மண்ணுக்கும் என்ன நெருக்கம்? அந்த நெருக்கம். அப்படியா ஜாத்தியத்தான நெருக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நெருக்கம். அது இடத்தை பொறுத்த நெருக்கமா? கடலுக்கு அலைக்கும் இடையில கடல் அலை 10 கிலோமீட்டர் கங்காலையும் கடல் இந்தியாவில் 10 கிலோமீட்டர் கங்காலையும் பிரிக்காது. எப்படி இருக்கு அது நீங்க சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். தங்க மாலைக்கும் அது செய்யப்பட்ட தங்கத்துக்கு எப்படி நெருக்கம்? மாலை ஒரு 5 கிலோமீட்டர் கங்காலையும் தங்கம் இன்னும் 5 கிலோமீட்டர் கங்காலையும் பிரிக்காது. வேறு எப்படி? தங்கம் தான் மாலையாயிருக்கு, கடல் தான் அலையாயிருக்கு. அதே போன்ற நெருக்கம் சிரிக்கும் சிரிச்சி கர்த்தாவுக்கும் அல்லாவுக்கும் படைப்புக்கும் இடையிலே நெருக்கம்.
இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே முறையாக புரிந்து கொண்டு பிழையாக தொடங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த விடயங்களை தான் ஷேர்மாக்கள் சூபியாக்கள் எங்களுக்கு சொல்வதற்கு வந்தார்கள். திக்ர் நாங்கள் திக்ர் செய்கிறோம். இந்த திக்ர் எதை சொல்லுங்கள்? நீங்கள் எல்லாம் இந்த புனிதமான இடத்திலே செய்யக்கூடிய காசியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபுதான் நான் வைத்திருக்கக்கூடிய கிதாப். இந்த கிதாபிலே நிறைய திக்ர்கள் இருக்கின்றன. பெரியார்கள் ஷேர்மார்கள் கோர்வை செய்து எங்களுடைய கல்வி உள்ள துப்புரவாக மறைந்தான் தந்திருக்கிறார். நீங்கள் செய்கின்றீர்கள். இதே போல எங்களுடைய கேட்காமல் சொல்லித் தந்த திக்ர்களை நாங்கள் செய்கின்றோம். எங்களுடைய கல்விகள் துப்புரவாகி இருக்கின்றதா, சுத்தமாகி இருக்கின்றதா, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கின்றோமா, இப்படியான தன்மைகளை பெற்றிருக்கின்றோமா சிந்தித்து பார்க்கிறோம். குரு விளையாட்டுக்காக பொக்கிகள் இதை செய்யக்கூடியவர் இந்த மரத்தை சரியா கூடக்கூடியவருக்கு அந்த மரத்தின் பிரயோஜனம் அளிக்கும். சரியா பாருங்க, விஷயம் தெரிஞ்சு பாருங்க. சும்மாவும் தெரியாம நான் இந்த ராஜகிதாவுடைய ஓடிக்கின்றாலும் வரக்கத்து கிடைக்கும். சேர்மாக்கள் வரக்கத்தை கொண்டு சரியா மருந்து வேலை செய்யணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹய்ய இல்லல்லாஹ். சொல்லிக்கொண்டே போறாங்க. என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் லா மஅபூத இல்லல்லாஹ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வேறான எந்த இலாஹும் இல்லை. வணங்கப்படக்கூடியவன் அவனுக்கு வேறானவன் அல்ல. லா மஅபூத இல்லல்லாஹ் அன்பு வைக்கப்படக்கூடியவன் அவனுக்கு வேறானவன் அல்ல. லா மஅபூத இல்லல்லாஹ் நாடப்படக்கூடியவன் அவனுக்கு வேறானவன் அல்ல. லா மஅபூத இல்லல்லாஹ் தேடப்படக்கூடியவன் அவனுக்கு வேறானவன் அல்ல. லா ஹய்ய இல்லல்லாஹ் உயிருள்ளவன் அவனுக்கு வேறானவன். எல்லாவற்றுக்கும் சொல்லுவதாக இருந்தால் நீ நீண்ட நேரம் தேவைப்படும். லா ஹய்ய இல்லல்லாஹ் அதை மாத்திரம் சொல்லுங்கள். உயிருள்ளவன் அவனை தவிர யாரும் இல்லை. உயிருள்ளவன் அவனை தவிர யாரும் இல்லையா? உயிருள்ளவன் அவனை தவிர யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய பொருள். நான் நேரடியாக தான் பொருள் சொல்லுவேன். உலமாக்கள் இங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறார். உயிருள்ளவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. திக்கிலே வருவது உயிருள்ளவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது உள்ளவர் ஜீவன் உள்ளவர். நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, இப்போது நாங்கள் மரணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் மரணிக்கக்கூடியவன் அல்ல. அதே நேரத்தில் உயிருள்ளவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போது நாங்கள் இப்போது உயிரோடு இருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம். அல்லாஹ் மாத்திரம் உயிரோடு இருப்பதாக இந்த ராஜ்யத்தில் சொல்லப்படுகின்றது. என்ன சரி, நாங்கள் மரணித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்றோம். அப்போது நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? உயிர் இருக்கிறார். உயிர் மரணிக்கிற விவகாரம். உடலை விட்டு உயிர் பிரிகின்றது. உயிர் பணவாய் போய்விட்டது, அறிந்து விட்டதா? இல்லை, உயிர் அழிவது. கேட்டு பாருங்கள். உயிர் மௌத்தாகுதா? ரூஹ் மரணிப்பதில்லை. மௌத்து உடலுக்கு ரூஹம் இல்லை. மௌத்தை அறியாமலும் மடையதற்கு மணலில் சதந்தோயா நபி உரைத்தார் என்று பெரியார் பாதித்திருக்கிறார். மௌத்து உடலுக்கு ரூஹ் இல்லை. இந்த உடம்பு இந்த நாட்டு சரீரத்துக்குத்தான் மரணம். உயிர் பிரியும் உடம்பு. உயிர் இந்த உடலுக்கு வருவதற்கு முன்னர் இருந்தது. ஆழ்மலோகத்திலே உயிர் இருந்தது. அந்த ஆழ்மலோகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு
கேட்டார் அழைத்து துறப்பைக்கும் நான் உங்களுடைய ரப்பா இல்லையான்னு கேட்டார். அப்ப உடம்பிடிக்கிறது ஞாபகம் எனக்கு அல்லாஹ் விட்டது. அல்லாஹ் அல்குர்ஆனை சொல்லுகிறார். அல்குர்ஆனில் வரக்கூடிய வசனம் அழைத்து துறப்பைக்கும் நான் உங்களுடைய ரப்பா இல்லையான்னு கேட்டார். உடம்பிடத்திலே இருக்கவில்லை. அந்த நேரம் ரூ மாத்திரம் இருந்தது. ரூபத்திலே வருகிறார். நபிமார்கள் இருந்தார்கள், ரசூல்மார்கள் இருந்தார்கள், அவுலியாக்கள் இருந்தார்கள், முஃமின்கள் இருந்தார்கள், காஃபிர்களும் இருந்தார்கள், எல்லா உயிர்களும் இருந்தன. இந்த மனிதர்களால் வந்து தகவல் உயிரினங்களையும் இந்த மனிதர்கள் அனைவரையும் அவருடைய ரூகளை அந்த ஆளும் அருவாக சொல்லிக்கொண்டு வந்தாங்க தான் நாங்கள் அந்த வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்றோம். சொல்லிவிட்டு வந்து உடம்பிலே வந்து சேர்ந்து சொற்ப காலம் வாழ்வதற்கு வந்திருக்கிறோம். ஒரு நாள் அது அடுத்த வினாடியாகவும் இருக்கலாம், இப்போது நடக்கலாம். இந்த உயிர் குறையற்கு பிரியும், ஆனால் உயிர் மரணிக்காது. உடம்பை விட்டு பிரியும் உடல் தான் மரணிக்கிறது. அது அழிந்து ஒரு உடல். நபிமார்கள் வழிமார்களுடைய உடலை தவிர அதை மனதாகும். அப்படியானால் உயிருக்கு மரணமில்லை, ரூஹ் மரணிப்பதில்லை. உயிர் எப்போதும் இருக்கின்றது. கபரிலும் உயிரோடு இருக்கின்றது, சிராத்திலும் உயிரோடு இருக்கின்றது, சொர்க்கத்திலும் உயிரோடு இருக்கின்றது. அல்லது அவர் நரகவாதியாக இருந்தார், நரகத்தில் உயிர் இருக்கின்றது, உயிர் மரணிக்கவில்லை. எனவே அல்லாஹ் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கின்றார் இங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் மனிதர்களுடைய உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போது படைத்தாலும் அந்த இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனிதர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் தானே அர்த்தம். மரணம் என்ற ஒரு மாயையாக ஏற்படுகிறது. அப்படியானால் என்னுடைய பொருள் என்பதை நாங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து நாங்கள் ஓட வேண்டும். இதை மாத்திரம் இருந்து கொள்ளும். விக்கிரல வரக்கூடியதான் நான் வந்து சொல்லுகிறேன். விக்கிரல வரக்கூடிய செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எல்லோரும் ஏற்றுக்கொள்வார். எல்லா செயலும் அல்லாஹ். எனவே செய்யக்கூடிய அல்லாஹ் தவிர யாரும். அது நன்மையான செயலோ தீமையான செயலோ நன்மையும் தீமையும் அல்லாஹ் செய்யக்கூடியவன் அவனை தவிர யாரும். அப்ப நாங்க என்ன செஞ்சாலும் யாருடைய செயல்? எங்களுடைய செயலா? எங்களுடைய செயல் அல்ல, அல்லாஹ்வுடைய செயல். அது எப்படி நாங்க செய்யக்கூடிய செயல்? எப்படி அல்லாஹ்வுடைய செயலா மாறும்? அவருடைய நாட்டத்தின் மூலம் செய்கின்றோம். சரி, அவருடைய நாட்டத்தின் மூலம் செய்கின்றோம். அவன் எப்போது நாடுனா நாங்கள் அந்த நாட்டத்தின் மூலம் செய்கின்றோமா? அல்லது நாங்கள் அவனுடன் ஜாத்தியத்தான நெருக்கத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய செயல் எங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவனுடைய செயல் எங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் தெரியாது. அதற்காகத்தான் சொல்லுகிறார்கள் அடுத்தவர்கள் இல்லாட்டி அடுத்த சொல்ல தேவை. இந்த லாபாயில இல்லா விளங்கப்படுத்துறதுக்கு தான் அடுத்த லாபமும் கையில் இல்லாட்டி சொல்லிக்கலாம். யாருக்கா இல்லல்லா லாபமும் இந்த இல்லல்லான்னு முடிச்சிருக்கலாம். ஏற்கனவே அப்படித்தான் எல்லாம் வருகின்ற லாபத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே சொல்லிக் கொண்டு வந்து கடைசி சொல்லாத நாயகன் அவர்கள் இந்த லாபாயில விளங்கப்படுத்தணுமே அதுக்குதான் சொல்ல. லாபாயில இல்லல்லா செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப எங்கோ இருந்து அல்லாஹ் நாடுகின்றான். இங்கே நாங்கள் இந்த செயலை செய்கின்றோம் என்பதல்ல, ராசியத்தான உஜூதியத்தான நெருக்கம் அல்லாஹ்வுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவனுடைய செயல் எங்களிடையே வெளியாகிறது. அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு கிருச்சியும் இல்லை.
மௌஜூது எதுவும் இல்லை என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதைத்தான் நாம் கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 330வது பக்கம் 1வது பாகத்திலே சொல்லுகின்றார்கள். வளைந்தது உஜூதி சிவல்லாஹி தஆலா, வளைந்தது உஜூதி சிவல்லாஹி தஆலா வ அஃஆலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய செயலையும் தவிர இந்த உள்ளமையில் எதுவும் கிடையாது. அதான் இந்த உள்ளமையில் அல்லாஹ்வையும் அவனுடைய செயலையும் தவிர எதுவுமே கிடையாது என்று இமாம் கத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷியா உலூம் என்ற நூலிலே குறிப்பிட்ட அதே விடயத்தை தான் இந்த ராத்திரியுடைய திக்ருடைய அமைப்பிலே லா வாயிலை இல்லல்லாஹ் லா மௌஜூதை இல்லல்லாஹ், செய்யக்கூடியவன் அவனை தவிர யாரும் உஜூது திருச்சி உள்ளமை எதுவுமே இல்லை அல்லாஹ்வுடைய உள்ளமையை தவிர. இந்த திருச்சி இந்த உள்ளமை அவனுக்கு வேறாக அல்ல என்ற கருத்தை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். இவைகளை குறித்து நாங்கள் சிக்கலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே விடயத்தை சொல்வதற்காகத்தான் தரைக்கத்தியை சேர்ந்தார்கள் எல்லாரும் சொன்னார்கள். குத்துபுல் அம்தா பெரும் நாள் எல்லோரும் நாங்கள் அவருடைய பாதங்களை தலையிலும் உடல் முழுக்கவும் வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் நம்முடைய பாதையை கருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் அவன் கடைத்தெடுத்து போகும்போது அங்கே அவன் எதையும் காட்டவில்லை, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தையும் அவன் காட்டவில்லை, அல்லாஹ்வை மாத்திரம்தான் அவன் காணவில்லை. பலாயரா செய்வது அவனுக்கு வேறான எதையும் அவன் காணவில்லை. வலா எவ்வளவும் செய்தி அவன் அல்லாஹ்விடத்தில் எல்லாம் எதுவுமே காரணம் பெறுவதில்லை. அவருடைய வெளிநட்டத்திலே அவன் கடைத்தெருவிலே உள்ளவைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய உள்ளத்தின் மூலம் அவன் அல்லாஹ்வை தான் பார்த்துள்ளான் என்று பௌத்தநாயகம் சொல்லிக்காட்டு. பௌத்தநாயகம் மாத்திரமல்ல, நாம் உதாரணத்துக்காக சொல்லுங்கள், நிறைய சொல்லியிருந்தால் மாத்திரமல்ல. நாம் சாவியா தரிக்கத்திலே அல்லாஹ்வுக்கு வேளாண்மை பார்ப்பதற்கு முஹத்திகீன்கள் யதார்த்தவாதிகள் மறுத்துவிட்டார்கள். அவனை மாத்திரம்தான் கண்டார்கள். அதைத்தான் விவாய தரிக்கத்திலே சேகநாயகம் செய்த அந்த சமயம் விவாயம் சொல்லிட்டார்கள். அது சொல்றதுதான் நான் நினைச்சிட்டு வந்தேன். இந்த திக்கிறதால் என்னதான் கேட்டேன்னா விஷயமான அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, மனிதர்கள் மக்களுடைய எண்ணங்கள் தேவையாக இருப்பது, கெட்ட குணங்கள் அனைத்தையும் பற்றி நீங்கி இருப்பது, எல்லாவற்றையும் நீங்கி இருப்பதோடு பலரை கொண்டு ஒன்றை அடைந்து கொள்வதுதான் சிக்கர் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த சிக்கரைத்தான் கேட்கும் அவர் கொண்டு வந்தார். பலரை கொண்டு ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பலராக இருக்கக்கூடியதை கொண்டு ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காப்பாக, மாலையாக, மின்னியாக, தோடாக, மூலமாக இருக்கக்கூடிய இந்த பலனை கொண்டு தங்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காப்பு என்பதும் இல்லை, மாலை என்பதும் இல்லை, தோடும் இல்லை, மோதலும் இல்லை, அது தங்கத்திலே தோட்டம். இந்த பலனை கொண்டு நாங்கள் அடைய வேண்டியது எது, அடைந்து கொள்ள வேண்டியது எது? தங்கம். அதே போல சிறப்பாக, கூட்டாக, கத்தியாக, கத்தரை போலாக இருப்பது எது? ஒன்றுதான், அது இரும்பு. இந்த பலனை கொண்டு இது தோற்றம் ஒன்றை எண்ணிக்கொள்ளுவோம். அதே போலதான் பலராக தெரியக்கூடிய அனைத்தும் ஒன்றுதான். அந்த ஒன்றை தவிர எதுவும் இல்லை. அது எண்ணிக்கைக்குட்பட்ட ஒன்றல்ல, அது மகமூல் அல்ல, அது மொத்தத்தில் ஒன்று, அதற்கு வினையில்லை. காரணம் என்ன? அது மாத்திரம்தான் இருக்கின்றது, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர எதுவும் இல்லை என்ற காரணத்தினால்தான் அவனுக்கு வினை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து
எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் துப்புரவு செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் தரிக்காவுடைய தரிக்கக்கூடிய லட்சியம் அல்ல, வீண் விளையாட்டு. தீன் என்றால் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார்களை கேட்ட போது 3 விஷயத்தை சொன்னார். ஈமான், இஸ்லாம், இஹ்சான். இந்த இஹ்சான் என்ற விஷயம் பேசப்படுறது மிகவும் குறைஞ்சிக்கொள்ளும். அந்த இஹ்சானை போதிப்பதற்காகத்தான் தரிக்காக்கள், சூஃபியாக்கள் வந்தார்கள். ஈமானை பற்றி ஏதோ சொல்றாங்க, அது சரியா சொல்ற மாதிரி காணல ஒரு சிலர் இருக்காங்க. இஸ்லாத்தை பற்றி பலரும் சொல்றாங்க. இஹ்சானை பற்றி சொல்றதுக்கு குறிப்பிட்டாதான் இருக்கிறாங்க. 3 சேர்ந்தால்தான் தீன். ஈமான் மாத்திரம் இல்லை, இஸ்லாம் மாத்திரம் இல்லை, இஹ்சான் மாத்திரம் அல்ல, 3ம் சேர்வு. அப்போதுதான் தீன் ஏற்படுகிறது. அந்த இஹ்சானுடைய பகுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் தரிக்காக்கள் வந்தன. மற்ற 2 சேர்த்து அதனை புத்திகளாக நினைத்துக் கொள்ளலாம். ஈமானையும் இஸ்லாத்தையும் சேர்த்தெடுத்து இஹ்சான் என்ற பதவி அந்த பகுதியையும் பூரணப்படுத்துவதற்காகத்தான் தரிக்காக்கள் வந்தன. சேகமாக கொண்டாங்க. அதனால் தான் சேவலப்படும் நீக்கியிருந்த அரபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தரிக்காக்கள் ஏனத்துக்கு வந்தன, தரிக்காவுடைய நோக்கம் என்ன என்று. இன்னமல் கவுமுகையா ஹக்குமில் ஹக்கீகா வல்லதிய கவுமுஹாதா தரிக்கா சுஜூதிற்கு சொல்கிறார்கள். இன்னமல் கவுமுகையா உலகம் என்பது மாலை, ஹக்குமில் ஹக்கீகா அது யதார்த்தத்தில் அல்லாஹ். வல்லதிய கவுமுஹாதா இதை யார் புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் தரிக்கா, தரிக்காவுடைய ரகசியத்தை பெற்றுக் கொண்டவர். எனவே தரிக்காவுடைய ரகசியம் இதுதான். இவைகளை நாம் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவைகளை எடுத்து நடந்து அதை பயிற்சிகளை பெற்று சேகமானங்களை நாம் அதை பற்றி கேட்டு அறிந்து அதன் மூலம் நாம் இந்த விக்கிரகளை செய்து அல்லாஹ்வை நெருங்கிய நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் அனைவருக்கும் நல்லது புரிய வேண்டும். யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குறைகளை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சம்பூர்ணமான ஈமானை மன்னிப்பாயாக. இந்த நேரத்தில் திரு கலிமாவோடு எங்களுடைய வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சவாலோடு செப்பலோகத்திலே அவர்களோடு குடியிருக்கிறார். உங்களுடைய சேகமாக குடியிருக்கிறார். ஆமீன். Yeah.